அப்ப நோக்க பிழைதான் முதல் பிழையா இருக்கு. நோக்கம் தூய நோக்கம் கொண்டவன் அவன் செய்யும் செயல்களினால் சில விளைவுகள் இந்த சகத்திற்கு ஏற்பட்டு விட்டாலோ அல்லது செயலில் பின்னடைவோ அல்லது செயல் பிறழ்தல் ஏற்பட்டுட்டாலோ அது குற்றம் என சொல்லப்படுவதில்லை. சொல்லில் குற்றமில்லை, இருந்தாலும் மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. பாருங்கள், நம் நோக்கத்தில் தான் பிழை இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். ஆதலால் கண்ணியத்தோடு கருதுங்கள். ஆமா, எந்த அவயத்திற்கும் சொல்லப்படல, மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. கண்ணுக்கு மட்டும்தான் கண்ணியத்தை வைத்தான். ஏன்னா கண் அந்த மனம் தன்னுடைய வாசலா இருக்கு. மனமும் கண்ணையும் தொடர்பு படுத்துறது கருத்தா இருக்கு. அதனாலதான் மூலம் கருத்தில் தெளிவா இருங்கள். சும்மா கோண கருத்துகள், இந்த கிறுக்கு கருத்துகள், இந்த குறுக்கு கருத்துகள் தவிர்த்து வையுங்கள். உள்ளதை உள்ளபடி கண்டு பழகுங்கள். ஆம் செல்வங்களே.